ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேமர் கேண்டில் 6 பேட்டர்னை பற்றி தான் முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேண்டில் 6 எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிற பேட்டர்ன் பற்றி பேச போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேட்டர்ன். ஸோ ஒரு ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணுற டைமில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்குண்டான லாஜிக் என்ன, அதனுடைய ஷேப் என்ன, அதை எங்கே வேலிட் எங்கே இன்வேலிட் அண்ட் லைவ் டெமோ அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க பார்த்துடலாம். ஓகே, இந்த ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அது என்னது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் கேட்கலாம். ஸோ புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ என்னோடய கையெழுத்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருக்கிற ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, வந்துட்டு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது. அதாவது கன்சாலிடேஷன்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஓகே ஒரு 70 ரூபா, இது ஒரு 60 ரூபா வச்சுக்குவோம். இந்த 70-60 அப்படிங்கிற ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் போகுது. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா இதை புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த கன்சாலிடேஷன் பேஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டிலை தான் நம்ம ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்துருச்சு. டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்ன ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியாவாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட்டில் தான் நீங்கள் ஹேமர் பேட்டர்னை வேலிடேஷன் பண்ணணும். நீங்கள் வேறு எங்கேயுமே வேலிடேஷன் பண்ணக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், டவுன் ட்ரெண்டில் வர்றதை அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஹேமர் பேட்டர்ன். அதை புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே வேலிடேட் பண்ணணும், சப்போர்ட்டில் மட்டும்தான் வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அதனுடைய ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஹேமர் பேட்டர்னோட ஷேப். ஓகே, இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான லாஜிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 100 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இந்த ஸ்டாக் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஓப்பன் ஆகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் நிறைய செல் பண்ணுறாங்க. செல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா போயிடுச்சு. ஓகே, இப்போ 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் பையர்ஸ் நிறையா பை பண்ண ஆரம்பிச்சு மீண்டும் இதே 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. 100 ரூபா ஓப்பன் ப்ரைஸு, அதே 100 ரூபாய்க்கு வந்துட்டு. பட் ஆனால் நிற்கலை. அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகி 125 ரூபா அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் 100 ரூபா, க்ளோசிங் ப்ரைஸ் 125 ரூபா, லோயஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அது எப்படி க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸை விட நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகிற கேண்டில் க்ரீன் கேண்டில். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கேண்டிலில் வச்சு தான் நம்ம வேலிடேட் பண்ணணுமா ஹேமரை அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது ஒரு ரூல். ஓகே, க்ரீன் ஆர் ரெட். ஸோ இதில் எந்த கேண்டில் வந்தாலுமே அது ஹேமர் பேட்டர்ன் தான், சப்போர்ட்டில் வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது க்ரீன் கேண்டில். ஓப்பன் ப்ரைஸை விட உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அது ரெட் கேண்டில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது க்ரீன் கேண்டில் சொல்லியாச்சு. ரெட் கேண்டில் இப்போ பார்ப்போம். 125 ரூபா
ஓப்பன் ப்ரைஸ், இது வந்து இப்போ ஓப்பன் ப்ரைஸ் 100 ரூபா வந்து க்ளோசிங் ப்ரைஸ். அப்படின்னா 125 விட 100 கம்மி தானே. அப்போ நமக்கு வர்ற கேண்டில் என்னவாக இருக்கும்னா ரெட் கேண்டிலாக இருக்கும். பட் கலர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹேமர் பேட்டர்னை நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலரை மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இன்னொன்று விஷயம். ஸோ இந்த ஹேமர் பேட்டர்னை வேறு எப்படியெல்லாம் வேலிடேட் பண்ணலாம், இது கரெக்டான ஹேமர் பேட்டர்னா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை விக்கு இல்லைன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடியோட சைஸை விட இந்த விக்கோட சைஸு 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இது ஒரு மடங்கு, ஆனால் இதை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும். உதாரணத்துக்கு இதனுடைய அளவு இவ்வளோ இருக்குது, அப்போ இதை விட 2 மடங்குன்னா ஓகே, நான் ஓரளவு கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த விக்கு வந்து பாடியை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம வந்து ஒரு வேலிடான ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து எப்படியெல்லாம் வேலிடேட் பண்ணலாம், எப்படி வந்தால் அது வேலிடான ஹேமர் பேட்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது எங்கே வேலிடேட் பண்ணக்கூடாது, இது வந்து எங்கே இன்வேலிட் அப்படிங்கிறத பேசுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து சப்போர்ட் லைனு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மூவ் ஆகுது, அப்பில் மூவ் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மறுபடியும் டவுனில் வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, இது நம்ம இப்போ காமிச்சோம் இல்லையா, அந்த ஹேமர் பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து ஒரு ஹேமர். ஏன் ஹேமர்னு சொல்கிறோம், சப்போர்ட்டில் வந்திருக்கு, இந்த பாடியை விட இந்த விக்கு 2 மடங்கு பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு ரெட் கேண்டில்னே வச்சுக்குவோம். ரெட் ஆர் க்ரீன் எந்த கேண்டிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கலர் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது இது ஒரு ஹேமர் பேட்டர்ன். ஓகேப்பா, இப்போது இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா இது வந்து இன்வேலிட். இதை நம்ம வந்து இங்கே ஹேமர் பேட்டர்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இன்வேலிட் ஹேமர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹேமர் பேட்டர்னா கண்டிப்பாக சப்போர்ட்டில் வரணும், அதுக்கு கலர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதனுடைய விக்கு வந்து அதனுடைய பாடியோட 2 மடங்கு மினிமம் ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெசசரியாக சப்போர்ட்டில் தான் இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இன்வேலிடுனா இந்த மாதிரி இடையில இப்போ இங்கே வந்துச்சுன்னா இது இன்வேலிட், இங்கே வந்துச்சுன்னா அது இன்வேலிட். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க ஹேமர் பேட்டர்னோட லாஜிக். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நம்ம வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் பிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் டவுட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி லைவ் டெமோவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு ஹேமர் பேட்டர்ன் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான லைவ் டெமோ இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கெங்கே வந்து ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது தேட போகிறோம். ஓகேவா, ஸோ எனக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் இதை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருக்குது, அண்ட் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருக்குது சப்போர்ட்டில், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைட் மூமெண்டம் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்சைட் மூமெண்டம். ஸோ இதனால தான் வந்து இதை நம்ம புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒன் டேக்கு போகிறேன், ஒன் டேல எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒன் டேல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ரெட் கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில். ஸோ இது ஒரு ஹேமர் பேட்டர்ன் சப்போர்ட்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ வேறெல்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனில் தொட்டு இங்கே பாருங்கள், இது சூப்பரான ஒரு க்ரீனில் நமக்கு வந்து ஒரு ஹேமர் பேட்டர்னை போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சப்போர்ட்டில் வேலிடேட் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த ஹேமர் பேட்டர்ன் வருதோ அப்போல்லாம் இந்த புல்லிஷ் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன். ஓகே, வேற இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு சூப்பரான ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்லையுமே உங்களை டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் எந்த ஸ்டாக் போனீங்கனாலும் டெஃபினட்டாக உங்களால் இதை அங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஹேமர் பேட்டர்னுக்கு உண்டான லாஜிக்ஸ். ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம், ஸோ அதை எங்கே வேலிடேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே இதில் இந்த ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வேலிடேட் பண்ணக்கூடாது, ஏன்னா சப்போர்ட்டில் இருந்தால் மட்டும்தான் வேலிடேட் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற பேர், நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அது வேலிடு, இல்லைன்னா அது இன்வேலிட். இந்த மாதிரி மிட்டில் வந்துச்சுன்னா அது இன்வேலிட். ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலில் வர அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.